வணக்கம். போன வீடியோவில் ஒரு பகிர்வு ஐடி கம்பெனி நம்ம நாட்டுக்கு வந்தனால என்ன நன்மைகள், அதில் பணிபுரிகிறவர்களால் அவங்களுக்கு என்ன நன்மை, நாட்டுக்கு என்ன நன்மை அப்படின்னு பார்த்தோம். ஆனால் நிறைய மைனஸ்லாம் இருக்குது. அதை நம்ம மாற்றிக்கிட்டோம்னா முழுமையான முன்னேற்றம் ஏற்படும். எப்படின்னா, இவங்க பணம் சம்பாதிக்கிறாங்க, வேலை செய்கிறாங்க. ஆனால் அவங்க ஃபுல்லாக அந்த ஆஃபீஸ்குள்ளே இருக்கப்போ 100% ஏசியில் தான் இருக்கிறாங்க. இது ஒரு மைனஸ். அந்த ஏசி யாருக்காக போடப்பட்டதுன்னா அந்த உள்ள கம்ப்யூட்டர்களுக்காக போடப்பட்டது. ஆனால் இவங்களுக்கும் அந்த ஏசியிலே இருக்கிறாங்க. அவங்க உடல் குளிர்ந்து போகுது, சொட்டர் போட்டு வேலை செய்கிறாங்க. வீட்டில் போயும் அதே பழக்கத்தில் ஏசியில் இருக்காங்க. இந்த ஏசியில் இருந்து உடலுடைய தோள்களுடைய தரம் ரொம்ப குறைஞ்சி போயிடும். இது ஒரு மைனஸ். அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியே குறைஞ்சிருக்கு. இது ஒரு மைனஸ். ரெண்டாவது, அவங்க சாப்பாடு உணவு முறைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாகரீக உணவாக மாறிடுது. சம்சா, கேக்கு, பிஸ்கெட், பெப்சி, கோக் இந்த மாதிரி ஒரு ரெடிமேட் ஃபுட்டாகவே சாப்பிட்றாங்க. காலம் தவறி சாப்பிட்றாங்க. அவங்க அந்த காரத்துக்கும் உப்புக்கும் அதிக பேர் அடிமையாக இருக்கிறாங்க. அது இல்லாமல் அவங்களாம் இருக்க முடியல. இதனால் அவங்க உள் உறுப்புலாம் பாதிக்கப்படுது. ஐடி பீப்புளில் ஒர்க் பண்ணுறவங்க பல பேர் சீட்டில் பல மணி நேரம் உட்காந்துருக்காங்க. பல மணி நேரம் அசையாமல் உட்காரும் பொழுது இந்த கீழ் இடுப்பு பகுதி எல்லாமே குறைபாடு ஏற்படும். என்னென்ன குறைபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கு மரணத்தன்மை கூட ஏற்படுதுன்னு விஞ்ஞானம் சொல்லுது. பெண்களுக்கு யூட்ரஸ் ப்ராப்ளம் ஏற்படுது. அவங்களுக்கு இரெகுலர் பீரியட்ஸ் வருது. ஒபிசிட்டி, நினைச்சதை இஷ்டம் போல் விரும்பி சாப்பிட்டு அந்த பசின்ற ஒரு உணர்வே இல்லாமல் ஆயிடுறாங்க. அதனால் ஒபிசிட்டி இன்னைக்கு வெளிநாட்டில் தான் அதிகமான பேர்கள் இந்த குண்டாக இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு இவங்கெல்லாம் குண்டாக இருக்காங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, மாற்று உபாயமாக ஜிம்முக்கு போகிறது அதெல்லாம் செய்கிறாங்க. நம்ம உடலை வருத்தி உணவு முறையை மாற்றி நம்ம உடலை கெடுத்துட்டு அப்படி ஜிம்முக்கு போய் என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள்? நல்ல வருமானம் வந்தாலும் நல்ல பொருளை சாப்பிடணும், தேவையான பொருளை சாப்பிடணும், பசிக்கு சாப்பிடணும், கொஞ்சம் ருசிக்கு சாப்பிடணும். ஆனால் இந்த மாதிரி ஆடம்பர பொருள்களையும் வெளிநாட்டு கலாச்சாரம் உள்ள பொருள்களையும் அவங்க சாப்பிட்டு பழகவே கூடாது. நல்ல தண்ணீர் குடிங்க. தாகத்துக்கு சில பேர் பெப்சி குடிக்கிறாங்க, கோக் குடிக்கிறாங்க. இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்னு தெரியல. இது ஒரு பெரிய பிரச்சனை. அடுத்து அவங்களுக்கு ஹேர் ஃபால் நிறைய பேருக்கு அதிகமாகுது. முகத்தில் எப்பவுமே அதிகமான பூச்சிகளை பூசுகிறாங்க. இதனால் அவங்க முகத்தில் உள்ள அந்த ஃபேஸில் உள்ள செல்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகுது. இப்போ தெரியாது, பிற்காலத்தில் அவங்க வயது முதிர்வு அதிகமாக அவர்கள் முகத்தில் தெரியும். சாதாரண லேடிஸோட இவங்களுக்குலாம் முதிர்வு அதிகமாக முகத்தில் இருக்கும். ஏன்னா அவங்க ஃபேஸில் எப்போ பார்த்தாலும் அந்த வண்ணப்பூச்சிகளை போட்டுகிட்டே இருக்கிறாங்க. அதெல்லாம் தவிர்க்கணும். அவங்க இயற்கை முறையில் வாழ கற்றுக்கணும். அடுத்தது, எந்த ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் இவங்க டாக்டரை போயிடுறாங்க. உடனே டாக்டர் போகாமல் நம்மளுடைய குறைபாடு என்ன, நம்ம எப்படி உணவு முறையில் வாழ்க்கை முறையில் மாற்றிக்கணும்னு நினைக்காம உடனே டாக்டர் போய் உடனே மாத்திரை வாங்கி சாப்பிட்றோம். இன்னொன்று, இவங்கெல்லாம் பல லட்சங்களுக்கு இன்சூரன்ஸ் போட்டுறாங்க. அதனால மருத்துவ பிரச்சனை இவங்களுக்கு கிடையாது. அப்பாவுக்கு அம்மாவுக்கு எல்லாமே இன்சூரன்ஸ் இருக்கும். எவ்வளோ லட்சங்கள் ஆனாலும் ஹாஸ்பிட்டலில் மெடிக்கல் கிளைம் போட்டு வாங்கிடுவாங்க. இதெல்லாம் நல்லது தான். ஆனால் நம்ம உறுப்பை வெட்டி எடுக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்தணுமா சொல்லுங்கள்? உடனே ஹாஸ்பிட்டலேஷன், இன்சூரன்ஸ் இருக்குது, எந்த உறுப்பையும் எடுத்துடலாம். நம்ம முன்னெச்சரிக்கையை நம்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும். அந்த உறுப்புகள் எடுக்காமல் எப்படி ஆரோக்கியமாக இருக்கணும், அந்த உறுப்புகள் டேமேஜ் ஆகாமல் எப்படி நம்ம வாழணுன்ற எண்ணம் வந்தால் இந்த மெடிக்கல் கிளைமே நமக்கு தேவைப்படாது. அவசரத்துக்கு வச்சிருக்கிறது கரெக்டு தான். ஆனால் அது இருக்குன்னு நம்பிக்கையில் நம்ம எப்படி வேணாலும் வாழ்ந்து, எப்படி வேணாலும் சாப்பிட்டு, எப்படி வேணாலும் இருந்து இயற்கைக்கு புறம்பா வாழ்க்கையை நடத்தி நம்ம பெரிய நோயாளி ஆகணுமா? பல பேர் இந்த ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க, எனக்கு தெரிஞ்ச என் உறவினர்கள், இவங்களுக்கும் நான் சொன்ன பிரச்சனைகள்லாம் எல்லாருக்குமே இருக்குது. ஏன்னா அவங்க உடலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதே கிடையாது. பணம் அவங்க விரும்பலைனாலும் வரும். ஆரோக்கியம் அது மெல்ல மெல்ல குறைஞ்சிக்கிட்டே போகுது. அன்டைமில் தூங்குறாங்க, அன்டைமில் வேலைக்கு போகிறாங்க, தவிர்க்க முடியாது. ஆனால் வீட்டில் முழு ஓய்வு எடுக்கணும். அப்பயும் இவங்க மொபைல்லே ஒர்க் பண்ணுறாங்க. வீட்டுக்கு மொபைல் இல்லாமல் இருக்கிறதே கிடையாது. நம்ம உடலில் சக்திகள் 70% கண்கள் மூலமாக தான் வெளியே போகுதுன்றான், குறையுதுன்றான் விஞ்ஞானம் சொல்லுது. ஆனால் ஒர்க் பண்ணுற ஜாபே விஷன் பார்க்கறது தான். அப்போ 10 மணி நேரம் 8 மணி நேரம் பார்க்குறாங்க, வீட்டுக்கு அதே மொபைலில் பார்க்குறாங்க. அப்போ என்ன அவங்களோட எனர்ஜிலாம் போயிடும். அந்த காலத்தில் ஒரு ஃபேக்ட்ரியில் வெளியே வர்ற எம்ப்ளாயிஸ் பார்த்தீங்கன்னா
ஒரு குஷியா சந்தோஷமா தடாம்புடான்னு வெளியே வருவாங்க. நான் வீட்டுக்கு போறேன், என் பிள்ளைகளை பார்க்க போறோம், ஹோட்டலுக்கு போக போறோம், பீச்சுக்கு போக போறோம் அப்படிலாம் எண்ணத்தோட வெளியே வர மாதிரி முகத்துல இருக்கும். அந்த எம்ப்ளாயிஸ் இவங்கெல்லாம் ஐடி கம்பெனி சொல்லி வர பார்த்தீங்கன்னா சோர்ந்து டயர்டா அந்த பஸ்ல உட்கார போய் தூங்கிக்கிட்டே அவங்க 2 மணி நேரம் டிராவல் தூங்கிட்டே வருவாங்க. ஏன் அவங்க அவ்வளோ டயர்டாகிடுறாங்க? ஏன் டயர்டாகிறாங்க? கண்கள் மூலமாக அவங்க எனர்ஜி வெளியே போகுது. அப்போ அவங்க என்ன பண்ணணும்? இந்த கண்களுக்கான பயிற்சி என்ன, கண்களுக்கு எப்படி நம்ம ஓய்வு கொடுக்கணும், கண்களுக்கு என்ன விட்டமின் எடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வரணும். இப்படி ஒர்க் பண்ணுறதுனால எந்த உறுப்புகள்லாம் அவங்களுக்கு பாதிக்கப்படுதோ அந்த உறுப்புகளை பலப்படுத்த வேண்டும். ரொம்ப நேரம் சேர்ல உட்காந்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா? எந்திரிச்ச உடனே அப்பா அப்படின்னு முதுகு அப்படி பிடிப்பாங்க. அப்படின்னு அர்த்தம் முதுகு வீக்கா இருக்கு, அப்ப முதுகு டெவலப் பண்ணுங்க, முதுகு எனர்ஜி பண்ற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுங்க, விட்டமின் எடுத்துங்க, கால்சியம் எடுத்துங்க, அயன் எடுத்துங்க, டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க, அந்த உறுப்பை பலப்படுத்துங்க, உடற்பயிற்சி மூலமா பலப்படுத்துங்க. சில பேர் ஒர்க் முடிச்ச உடனே கழுத்தெல்லாம் அப்படியே ஆட்டுவான், கழுத்தை திருப்புவான். அவனுக்கு என்ன பிரச்சனை? கழுத்துல பிரச்சனை. அவன் ஒர்க் பண்றதுனால கழுத்து டேமேஜ் ஆகுது. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு இடம் டேமேஜ் ஆகும். இவங்களுக்கு அதுல குறைபாடு ஏற்படுது. அப்ப இவங்க என்ன பண்ணணும்? கழுத்துக்கான பயிற்சியை செய்யணும். தூங்கிட்டே இருப்பாங்க, வீட்டுக்கு போனாலும் தூங்குவாங்க, வெளியே போனாலும் தூங்குவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு பிரெயினுக்கு ஆக்சிஜன் கம்மியா இருக்கு. அவங்க என்ன பண்ணணும்? நல்ல பழச்சாறுகளை சாப்பிடணும். உடனே ஆர்டர் போட்டு ஃப்ரூட் ஜூஸ் ஆர்டர் பண்ணக்கூடாது. அவன் என்ன பண்ணுவான்? ஒரு சர்க்கரை சேர்ப்பான், ஒரு பால் சேர்ப்பான், சுவைக்கு இன்னும் கொஞ்சம் ஏதாவது ஒன்று சேர்ப்பான். அது நமக்கு தேவையே கிடையாது. சாதாரண பழங்களை புழிந்து அந்த சாரை சாப்பிடுங்க, உங்க பிரெயினுக்கு அதுதான் எனர்ஜி. இப்படி எந்த உறுப்பு உங்களுக்கு பாதிக்கப்படுதோ இந்த வேலையினால அந்த உறுப்பு பாதிக்காம நம்ம என்ன செய்யணும், என்ன பொருளை சாப்பிட வேண்டும், எதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் அப்படின்னு பார்த்து அந்த உடலுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தா இவங்களுடைய வருமானம் இவங்க உடல் டேமேஜே பண்ணாது. இல்லைன்னு இவங்க வருமானம் இவங்க உடலை தான் பாதிக்கும். ஓகே, திருப்பி மருத்துவ செலவு போக போக பிற்காலத்தில் மருத்துவ செலவுக்கே இவங்க பணம் 25-30% செலவாயிடும். உடல் உறுப்பும் டேமேஜ் ஆகும். குழந்தை பாக்கியம் மிக குறைவா இருக்கு. வருங்காலத்துல குழந்தை பாக்கியம்ன்றது ரொம்ப குறைவு, முதல்ல இருந்த விட இப்பெல்லாம் குறைவு. காரணம் என்ன? ஸ்ட்ரெஸ். எப்ப பாரு மன அழுத்தத்துல இருக்காங்க. ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்றவங்களுக்கு என்ன வித்தியாசம்னா அவங்களுக்கு ஜாப் செக்யூரிட்டி உண்டு. ஆனா இவங்கெல்லாம் ஜாப் செக்யூரிட்டியே கிடையாது. எப்ப வேணாலும் வேற கம்பெனிக்கு போவாங்க, எப்ப வேணாலும் வேலை விட்டு எடுத்துருவாங்க. இந்த ஒரு அழுத்தம் அவங்களுக்கு கூட இருந்துகிட்டே இருக்கு. டெய்லி ஜாபுக்கு போனாலும் வந்தாலும் மறுநாள் என்ன, அடுத்த மாதம் என்ன, அடுத்த வருடம் என்ன, அந்த கேள்விக்குறி உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணம். தைரியமா இருங்க, ஒர்க் பண்றவங்க ஹாப்பியா ஒர்க் பண்ணுங்க. வேலையை விட்டு எடுத்தாங்கன்னா வேற கம்பெனி போங்க, உங்க திறமையை பலப்படுத்திட்டே போங்க. வேலைக்காக பயப்படாதீங்க. உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் செய்யாதீங்க. அப்பதான் உங்களுடைய வருமானம் குடும்பத்திற்கும் நாட்டுக்கும் உங்களுக்கும் மிகச்சரியாக பொருந்தும். ஆகவே உடல் ஆரோக்கியத்தை முன்னிட்டு உங்க கவனம் எல்லாம் அதிலேயே இருக்கணும். அதற்கான பயிற்சியை செய்யுங்க. உங்களோட வருமானம் நோய்க்காக போகக்கூடாது, ஆரோக்கியத்துக்காக போகணும், குடும்ப நலனுக்காக போகணும், உங்களுடைய நலனுக்காக போகணும், நாட்டு நலனுக்காக போகணும். அப்படின்ற மனப்பான்மையோட ஜாபுக்கு போங்க, ப்ரௌடா வாங்க, ப்ரௌடா உள்ள போங்க. நன்றி.